சரி, இப்போ என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும். மாஸ்கோ லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் கொல்லப்பட்டு இந்த பகுதியில பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ரஷ்யாவோட முக்கியமான ராணுவ அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரில்லோவ் மாஸ்கோல ஒரு கொலைவெறி தாக்குதல கொல்லப்பட்டுடாரு. ராணுவ ஆய்வாளர் மெரினா மிரான் சொல்ற மாதிரி ரஷ்யாவுக்குள்ளேயே உக்ரைன் எவ்வளவு தூரம் முடுற முடியும்னு இந்த சம்பவம் காட்டுது. ரஷ்ய அதிகாரிகள் அவங்க சொந்த நாட்டுல சூட எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்கன்னு இது தெளிவா ஒரு செய்தியை கொடுக்குது. இந்த தாக்குதல் ஒரு ஆளை பத்தினது இல்ல, ரஷ்ய அதிகாரிகளோட மன உறுதியை குலக்கத்துறதுக்கான ஒரு மனவிய தாக்குதல் இது. ஒரு லெப்டினன்ட் ஜெனரலையே குறிவைக்க முடியும்னா அடுத்தது யாருன்னு யாருக்கு தெரியும்? மிரான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சுட்டிக்காட்டுறாங்க. ரஷ்யாவோட எதிர்ப்புலனாய்வு பிரிவுல இருக்கிற பெரிய பலவீனம். கிரில்லோவுக்கு பாதுகாவலர்கள் இல்லைன்னா உக்ரைனோட பாதுகாப்பு சேவை, அதாவது SBU, மாஸ்கோவுக்குள்ளேயே சுதந்திரமா செயல்பட முடியும்னு அர்த்தம். ரஷ்யாவோட பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வளவு பலனளிக்குதுன்னு இது பெரிய கேள்வி எழுப்புது. இந்த சம்பவம் தொடர்பு அப்டேட்ஸ்க்காக காத்துருங்க. பார்த்ததுக்கு நன்றி.